ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோ நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய இடங்களில் தமிழில் இந்த எப்போ வாட்சும் அப்படிங்கிற வார்த்தையை டிஃப்ரெண்ட் இடங்களில் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கேள்விக்கு யூஸ் பண்ணுவோம், சாதாரண வாக்கியத்துக்கு யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நாம் சாதாரண வாக்கியத்தில் இந்த எப்போவாவது அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் எழுதிடுறேன், அதை வச்சு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், எப்பவாச்சும் நீ அவனை பார்த்தால். ஓகே, எப்பவாச்சும் நீ அவனை பார்த்தால் எனக்கு சொல்லு. ஓகே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், எப்பவாச்சும் நீ அவனை பார்த்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், எப்பவாச்சும் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம நல்ல இயல்பான தமிழில், ஒரு நல்ல தமிழில் சொல்லணும் அப்படின்னா எப்போதாவது எந்த டைம்னு நமக்கு தெரில, ஃபிக்ஸ்டு டைம் நமக்கு தெரில, ப்ளஸ் எத்தனை டைம் அப்படிங்கிற அந்த டைம்ஸும் நம்ம சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எப்பெல்லாம் நீ பார்க்குறியோ அது மீனிங் வேறு. எப்பவாச்சும் அதாவது நீ பார்க்கவே மாட்டேன், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் ஒரு நாட்களில், ஒரு பல நாட்கள் கழித்து ஒரு டைம் நீ பார்த்த அப்படின்னா எப்படி நடக்காது. இன்கேஸ் அது நீ அப்படி நடக்குது, அந்த டைமில் நீ எப்போயாச்சும் ஒரு டைம் பார்த்த அப்படின்னா அப்படின்னு இந்த எப்போவாச்சும்ங்கிற வார்த்தை இந்த மாதிரி சினாரியோஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது நண்பர்களே, இந்த எப்பெல்லாம் அப்படிங்கும் பொழுது மீனிங் வந்து வென்னவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. தட் வி நோ, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த எப்போவாச்சும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வேறு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் இங்கிலீஷில். அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி டாட் அபவுட் திஸ் பர்டிகுலர் டாபிக் இன் அனதர் வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். எப்போவாச்சும் அவனை பார்த்தா, அப்படி வராது, பண்ணியிருந்தோம். நீ எப்போவாச்சும் அவனை பார்த்துருக்கியா, இந்த மாதிரி கேள்வி கேட்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக சொல்கிறோம். அப்போது நீங்கள் இந்த சென்டென்ஸில் 2 விஷயத்தை கவனிக்கலாம். ஒன்று இந்த டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தை, இன்னொன்று கண்டிஷனை சொல்லக்கூடிய வார்த்தை, நிபந்தனையின் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. பார்த்தால், போனால், வந்தால், அவர்கள் அப்படி செய்தால், இந்த மாதிரி தாள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் நாம் இங்கே இஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது நாம் இஃப் கிளாஸ் தான் படிக்க போகிறோம். ரைட்? பாருங்கள், இஃப் எப்படி, இஃப் எவர் ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ். இஃப் எவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த எப்போவாச்சும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஆனால் இந்த இஃப் எவர் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. நம்ம அப்படி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதை வேறு விதத்தில் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி, இஃப் எவர் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து எப்போவாச்சும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. நீ அவனை பார்த்தால் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக மாற்றி இங்கே போட்டுக்க வேண்டியது தான். அதற்கடுத்து பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ், அது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதனால் அதுவும் ஒரு மெயின் கிளாஸ் தான். புரியுதுங்களா நண்பர்களே? அதுவும் ஒரு மெயின் கிளாஸ் தான். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போது நாம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடியது V1ம் பின்னாடி வரக்கூடியது வில் ப்ளஸ் V1 இருக்குது. ஏன்னா இஃப் கிளாஸோட ஃபார்மெட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். பட் we are going to add only one more word, that is ever. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அந்த வார்த்தை தான் இந்த எவர். சரிங்களா? அடுத்து, நீ எப்போவாச்சும் அவனை பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்படா. நீ எனக்கு தெரிஞ்ச அவனால் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. நீ எப்போவாச்சும் அவனை பார்த்துருந்தால் எனக்கு சொல்லியிருப்பாய். நல்லா கவனிக்கணும். பார்த்திருந்தால் எனக்கு சொல்லி இருப்பாய்.
நீ அங்கே போயிருந்தால் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நீ வாங்கிட்டு வந்திருப்ப. நீ எப்போவாச்சும் அங்கே போயிருந்தா எனக்கு பிடிச்சது நீ வாங்கிட்டு வந்திருப்ப. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சவுண்டே நம்ம இஃப் கிளாஸோட தேர்ட் ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ தேர்ட் ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஹேட் ப்ளஸ் V3யும் அந்த பக்கம் நம்ம would have ப்ளஸ் V3யும் யூஸ் பண்ண வேலை முடிஞ்சுது. அதே கான்செப்ட் தான் நண்பர்களே. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் சம்திங் ரைட். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் படித்து வச்சுருக்கோம்ல, அது அப்படியே தான் வருது. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை மட்டும் மாற்ற போகிறோம். புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான். சரி, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ரைட் ஒன் சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், நீ எப்போவாச்சும் அவனை பார்த்தால் இருக்குங்களா, அது அப்படியே எழுதுகிறேன். இஃப் நீ அவனை பார்த்தால் மட்டும் எழுதுறேன், சரிங்களா? இஃப் யூ see him, that's all. If you see him, V1ல வந்துருச்சு பாருங்க. as per the rule V1ல தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். if you see him. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நண்பர்களே, நல்லா கவனிக்கணுங்க. இந்த எவர் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே நீங்கள் மெயின் வேர்பை பார்க்குறீங்களோ, மெயின் வேர்புக்கு முன்னாடி போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே, if you ever see him. இந்த எவர் அப்படிங்கிற வார்த்தையை போட வேண்டிய எக்ஸாக்ட் இடம் இந்த பர்டிகுலர் மெயின் வேர்புக்கு முன்னாடி. இஃப் எவர் யூ see him அப்படிங்கிறத விட இஃப் யூ எவர் see him, இஃப் யூ எவர் see him, நீ எப்போவாச்சும் அவனை பார்த்தா, ஓகே, எனக்கு சொல்லு, டெல் மீ, இன்ஃபார்ம் மீ, அந்த மாதிரி ஏதோ நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? அப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை பேஸ் பண்ணி இப்போ நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இஃப் எவர் அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம ஒரு மெயின் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். இது ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளை கவனிங்க. எப்படின்னா, அவன் எப்போவாச்சும் இதை பற்றி பேசுனா நாம் பார்த்துக்கலாம். எப்படி? எப்போவாச்சும் இதை பற்றி பேசுனா நம்ம பார்த்துக்கலாம். அப்போது இதற்கு அப்புறம் நடக்க போகிற விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி பேசினால் நாம் பார்த்துக்கலாம். எப்போ? ஃப்யூச்சரில். அப்போது இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸை நீங்கள் நோட் பண்ணாலே அது ஆல்ரெடி நடந்ததா இல்லை ஃப்யூச்சர் நடக்க போகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஸ்ட்ரக்சர் வருமோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரைட், பாருங்கள். அவன் எப்போவாச்சும் இதை பற்றி பேசுனா, அவன் இந்த எப்போவாச்சும்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க எல்லா சென்டென்ஸ்லேயுமே. ஓகேங்களா? ஒரு ஹிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த எப்போவாச்சும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு அவன் இதை பற்றி பேசினால் இருக்குங்களா, அவன் இதை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறத பிளெயின் V1ல நம்ம சொல்லணும். ஓகே, அவன் இதை பற்றி பேசுகிறான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he talks about it அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசினால் அப்படின்னு இருக்கிறதுனால இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, இஃப் he talks about it அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பாருங்க, இஃப் he talks about it, இஃப் he talks about it, அவன் இதை பற்றி பேசுனா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த எப்போவாச்சும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எவர் அப்படிங்கிற வார்த்தையாக ஆங்கிலத்தில் V1க்கு முன்னாடி, அதாவது மெயின் வெர்புக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நாம் என்ன பண்ணலான்னா இங்கே ஆட் பண்ணலாம். ஓகே, இஃப் he ever talks about it, இஃப் he ever talks about it நாம் பார்த்துக்கலாம். ஓகே, we can handle it. we can handle it. கேன் இப்படி ஒரு கேன் அப்படின்னா முடியும் தானே அர்த்தம். எப்படி நீங்கள் கேன் போட்டிங்க, அங்கே நம்ம பார்த்துக்கலாம் தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், கேனுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது, நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட அனுமதியை பெறுவதற்காகவும் ஒருத்தங்களுக்கு நாம் அனுமதி கொடுப்பதற்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரலாம் போகலாம் அப்படின்னு அந்த டோனில் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம், அப்படி பார்க்கலாம், போகலாம், அந்த லாம் சவுண்டும் கேனுக்கு தான் வரும். புரியுதுங்களா? மேக்கு மட்டும்தான் லாம் சவுண்டு வரும் அப்படிங்கிறது கிடையாது, கேனுக்கும் வரும் நண்பர்களே. புரியுதுங்களா? அப்போது இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் ஹேண்டில், பார்த்துக்கலாம் விடுறா, பார்த்துக்கலாம் விடு, வி கேன் ஹேண்டில் இட். சரி, கவனிங்க. இஃப் ஹி எவர் டாக்ஸ் அபவுட் இட், இஃப் ஹி எவர் டாக்ஸ் அபவுட் இட் வி கேன் ஹேண்டில் இட். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இஃப் ஹி எவர், இஃப் ஷி எவர், இஃப் யூ எவர், இஃப் ஐ எவர் சொல்லி சொல்லி பழகுங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த எவர்ங்கிற வார்த்தையை
பிளெயின் வெர்பில் வரும்போது போட்டு பழகுங்க. ஹேவ் ஹேஸ்க்கெல்லாம் போகும்போது மாறிடும். அதை நான் சொல்லி கொடுக்குறேன். சரி பாருங்கள். அடுத்து சுபாஷினி எப்போவாச்சும் இதை கேட்டால் நீ அவளுக்கு கொடுக்கணும். ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இப்போதைக்கு இங்கே வச்சுக்கோ. எப்போவாச்சும் சுபாஷினி உங்கள்கிட்ட கேட்டால் நீ இதை அவளுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும், புரியுதுங்களா? கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற டோனில் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இஃப் சுபாஷினி, உடனே இங்கே எவர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருங்க. இஃப் சுபாஷினி எவர், பாருங்கள், இதை பற்றி கேட்டால் ஆஸ்க், இதை கேட்டால், இதை பற்றி இல்லை, இதை கேட்டால்னா ஆஸ்க் இட். பாருங்கள். இஃப் சுபாஷினி எவர் ஆஸ்க் இட், இஃப் சுபாஷினி எவர் ஆஸ்க் இட், நீ அவளுக்கு கொடுக்கணும். பாருங்கள். யூ ஷுட் கிவ் இட் டு ஹர். யூ ஷுட் கிவ், நீ கொடுக்கணும், நீ இதை அவளுக்கு கொடுக்கணும். யூ ஷுட் கிவ் இட் டு ஹர். யூ ஷுட் கிவ் இட் டு ஹர். பாருங்கள். இஃப் சுபாஷினி எவர் ஆஸ்க் இட், இஃப் சுபாஷினி எவர் ஆஸ்க் இட், யூ ஷுட் கிவ் இட் டு ஹர். யூ ஷுட் கிவ் இட் டு ஹர். புரியுதுங்களா? நான் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். அதான் நம்ம படித்த ஸ்கூலுக்கு இது வரைக்கும் நான் போகல, எப்போவாச்சும் நான் போனால் உன்னை கூப்பிட்றேன், வந்துடுறா அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள். இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், அவ்வளோதான். இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், ஒன்றுக்கு முன்னாடி எவர் வந்துருச்சு. இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், உன்னை கூப்பிட்றேன். ஓகே, உன்னை கூப்பிட்றேன். ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ. இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், ஐ வில் கால் யூ. நான் எப்போவாச்சும் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். ஓகே. நீ எப்போவாச்சும் வீட்டு பக்கம் வந்தா இதை வாங்கிக்கோ, இதை வந்து எடுத்துக்கோடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நீ எப்போவாச்சும் வீட்டு பக்கம் வந்தா இதை எடுத்துக்கோ. நீன்னு இருக்குங்களா? இஃப் யூ எவர், அவ்வளோதான். இஃப் யூ எவர் வீட்டு பக்கம் வந்தால் கம் நியர் மை ஹவுஸ். ஏன் வீட்டு பக்கம் வந்தா? இஃப் யூ எவர் கம் நியர் மை ஹவுஸ், நியர் பை மை ஹவுஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நியர் மை ஹவுஸ், அவ்வளோதான். பிளெயினாக இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஓகே. இஃப் யூ எவர் கம் நியர் மை ஹவுஸ், இஃப் யூ எவர் கம் நியர் மை ஆஃபீஸ், என் ஆஃபீஸ் பக்கம் எப்போவாச்சும் வந்தா, இந்த கோவிலுக்கு பக்கம் எப்போவாச்சும் வந்தா. இஃப் யூ எவர் கம் நியர் திஸ் டெம்பிள், இஃப் யூ எவர் கம் நியர் திஸ் டெம்பிள், இந்த கோவிலுக்கு பக்கம் வந்தால், நீங்கள் இந்த இடத்த மாற்றினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டென்ஸ் மாறும். இதை எடுத்துக்கோ. ரொம்ப சிம்பிள். டேக் திஸ், டேக் திஸ் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ப்ரெசென்ட் இல்லாட்டி நியர் ஃபியூச்சரை பற்றி தான் பேசும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள். இஃப் யூ எவர் கம் நியர் மை ஹவுஸ், டேக் திஸ். இஃப் யூ எவர் கம் நியர் மை ஹவுஸ், டேக் திஸ். அவங்க எப்போவாச்சும் வீடு கட்டுனா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. அவங்க எப்போவாச்சும் வீடு கட்டுனா அந்த டைமில் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாருங்கள், உதவலாம், பார்த்துக்கலாம். அதே தான். புரியுதுங்களா? அந்த உதவலாம், லாம் வரும்பொழுது நீங்கள் மே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மைட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாதீங்க. கேனும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள். அவங்க எப்போவாச்சும் வீடு கட்டினால், இஃப் தே எவர் பில்ட் அ ஹவுஸ். இஃப் தே எவர் பில்ட் அ ஹவுஸ், இஃப் தே பில்ட் அ ஹவுஸ், அவங்க வீடு கட்டினால். இஃப் தே பில்ட் அ ஹவுஸ், அவங்க வீடு கட்டினால். இஃப் தே எவர் பில்ட் அ ஹவுஸ், இஃப் தே எவர் பில்ட் அ ஹவுஸ், அவங்க எப்போவாச்சும் வீடு கட்டினா, ஓகே, நாம் அவங்களுக்கு உதவலாம். ஓகே. we can help them. Okay, we can help them. We can help them. If they ever build a house, we can help them. If they ever build a house, we can help them. அவங்க எப்போவாச்சும் வீடு கட்டினால் நாம் அவங்களுக்கு உதவலாம். புரியுதுல நண்பர்களே? ஓகே. இஃப் ஐ கோ டு ஸ்கூல், ஐ வில் கால் யூ. நான் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். இஃப் ஐ எவர் கோ டு ஸ்கூல், ஐ வில் கால் யூ. நான் எப்போவாச்சும் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். நான் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். நான் எப்போவாச்சும் ஸ்கூலுக்கு போனால் உன்னை கூப்பிட்றேன். மீனிங் மாறுது. அப்போது ஒரு வார்த்தை ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போது இது பாஸ்டில் தேர்ட் ஃபார்மில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த எவர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே போடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உனக்கு எப்போவாச்சும் அதை பற்றி தெரிய வந்தால் எங்களுக்கு சொல்லணும். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உனக்கு எப்போவாச்சும் அதை பற்றி தெரிய வந்தா, தெரிய
வந்தால். ஓகே, பாருங்க. இஃப் யூ எவர் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால், அதை பற்றி உனக்கு தெரிய வந்தால் அப்படின்னா கம் டு நோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். கம் டு நோ. ஓகே, கம் டு நோ அபவுட் இட், இல்லாட்டி அபவுட் தட், அதை பற்றி தான் இருக்குது. அப்போ அபவுட் தட் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ எவர் கம் டு நோ அபவுட் இட், இஃப் யூ எவர் கம் டு நோ அபவுட் தட், எங்களுக்கு சொல்லணும். யாரு? நீ. யூ மஸ்ட் டெல் அஸ். யூ மஸ்ட் டெல் அஸ். யூ மஸ்ட் டெல் அஸ். பாருங்க, இஃப் யூ எவர் கம் டு நோ அபவுட் திஸ், யூ மஸ்ட் டெல் அஸ். இஃப் யூ எவர் கம் டு நோ அபவுட் இட், யூ மஸ்ட் டெல் அஸ். இங்கே தெரிய வந்தால் இருக்குங்களா, அடுத்த சென்டென்ஸில் அப்படியே அது மாறுது பாருங்க. தெரிய வந்திருந்தால், தெரிய வந்திருந்தால், இந்த வந்திருந்தால் போயிருந்தால் அப்படிங்கிற சவுண்டு வந்தாலே பாஸ்ட் தாங்க நண்பர்களே. புரியுதுங்களா? வந்து இருந்தால் அப்போ நடந்து இருந்தால் அப்படிங்கிற அர்த்தம். மணிக்கு எப்பவாச்சும் அதை பற்றி தெரிய வந்திருந்தா எங்களுக்கு சொல்லியிருப்பா. அவளுக்கு எப்பவாச்சும் அதை பற்றி தெரிய வந்திருந்தா எங்களுக்கு சொல்லியிருப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு தெரிய வரலன்னு அர்த்தம். சரி பாருங்க, if மணி, நல்லா கவனிக்கணுங்க, அதை பற்றி தெரிய வந்திருந்தால், அதே நோ தான் யூஸ் பண்ண போகிறோம் தேர்ட் ஃபார்மில். ஆனால் இந்த மணி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இங்கே எவர் இருக்குது, வேர்புக்கு முன்னாடி எவர் இருக்குது. இங்கே அப்படி போட முடியாது நண்பர்களே. ஏன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வருதுனால ஹேடுக்கு அடுத்து தான் நம்ம எவர் போடணும். ஏன்னா இதற்கு அடுத்து தான் இப்போ என்ன வரப்போகுது, ஒரு மெயின் வேர்ப் வரப்போகுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இஃப் எவர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டாலும் மீனிங் கரெக்டாக தான், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப நேச்சுரலாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா மெயின் வேர்புக்கு முன்னாடி போடுறது சால சிறந்தது. அப்போது இங்கே ஹேட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் மெயின் நவுனு நமக்கு இங்கே தான் வருதுங்க. பாருங்க, அதை பற்றி தானே தட்டு போட்டுக்கிறீங்க. இஃப் மணி ஹேட் எவர் நோன் அபவுட் தட், இஃப் மணி ஹேட் எவர் நோன் அபவுட் தட். மணி அப்படிங்கிறது ஆம்பளை பேர் தானே. நீங்கள் எதுக்கு ஒரு பொண்ணோட இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, சவுண்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பொதுவாகவே மணி மேகலைன்னு அப்படி இருந்தாலும் சும்மா மணின்னு தானே கூப்பிடுவோம், அதனால் மணின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? சரி பாருங்கள், இஃப் மணி ஹேட் எவர் நோன் அபவுட் தட், இஃப் மணி ஹேட் எவர் நோன் அபவுட் தட், எங்களுக்கு சொல்லி இருப்பா. ஓகே, ஷீ, அதே உட்டாவுக்கு அடுத்து V3, என்ன V3? சொல்லி இருப்பாள், எங்ககிட்ட சொல்லி இருப்பா. told us, அவ்வளோதான். she would have told us, she would have told us. If money had ever known about that, if money had ever known about that, had ever known, money had ever, money ever, money had ever. புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் ஒரே ஒரு சின்ன மாற்றம். if money had ever known about that, she would have told us. அவன் எப்போவாச்சும் காலேஜ் பக்கம் போயிருந்தா, இல்லாட்டி காலேஜுக்கு போயிருந்தா இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு மலைக்கு கூட காலேஜ், பள்ளிக்கூடத்து பக்கம் போகாதாலே, மலைக்கு கூட காலேஜ் பக்கம் போகாதாலே அவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியும்? அவன் எப்போவாச்சும் காலேஜுக்கு போயிருந்தால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பாருங்க, இஃப் ஹீ ஹேட் எவர், இப்போ பாருங்க இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இஃப் ஹீ ஹேட் எவர் காலேஜுக்கு போயிருந்தால், பாருங்க, கான் டு த காலேஜ், இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா he would have known about this, இதை பற்றி. அப்போ this, he would have known about this எப்போ? if he had ever gone to the college, if he had ever gone to the college, he would have known about this. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. if he had அதற்கு அடுத்து ever. இப்போ if he had ever gone to the college, he would have known about this. அடுத்து பாருங்க, நம்ம ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறோம், ஒரு புது ஷாம்பு டப்பா வாங்கிட்டு அப்படியே வச்சுருக்கிறான், பத்திரமா இருக்குது, ஒரு ட்ராப்பு கூட குறையில. அப்போ நம்ம சொல்கிறோம், நீ எல்லாம் எப்போவாச்சும் குளிச்சிருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு தீர்ந்துருக்கும், குளிக்காதனால தான் ஷாம்பு அப்படியே இருக்குடா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், if you had ever taken a bath, இதெல்லாம் சொல்லி பழகிக்கணும் நண்பர்களே. நீ குளிச்சிருந்தா, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இப்படி தான் சொல்லணும்.
பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்பொழுது தான் இந்த மாதிரி சென்டென்சஸ் வராது. ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்காது. பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே போ அடுத்த சென்டென்ஸ் போ அப்படின்னு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் உங்களுக்கு ரியல் டைம் கம்யூனிகேஷனில் செக் வைக்கும். இப்போ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அப்படி இருந்தாலும் நம்ம அதிகமாக பயிற்சி செய்யணும். புரியுதுங்களா? ரைட். இஃப் யூ ஹேட் எவர் டேக்கன் அ பாத், இஃப் யூ ஹேட் எவர் டேக்கன் அ பாத், இந்த ஷாம்பு தீர்ந்து இருக்கும். திஸ் ஷாம்பு, ஓகே, திஸ் ஷாம்பு would have தீர்ந்திருக்கும்னா ரன் அவுட். ஓகே பாருங்கள், திஸ் ஷாம்பு would have ரன் அவுட். would have beenனு போடலாம், ஆனால் அதுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் போயிடும், பேசிவில் போயிடும். அதனால் பேசிவ் வேணாம், ஆக்டிவில் சொல்லலான்னு இதை போட்டேன். ஓகே பாருங்கள், இஃப் யூ ஹேட் எவர் டேக்கன் அ பாத், இஃப் யூ ஹேட் எவர் டேக்கன் அ பாத், திஸ் ஷாம்பு would have ரன் அவுட். திஸ் ஷாம்பு would have ரன் அவுட். நல்லா கவனிக்கணுங்க, தீர்ந்து போயிடும் அப்படின்னா ரன் அவுட்டு. ரன், ரேன், ரன். ரன் அவுட் அப்படின்னா கிரிக்கெட்டில் ஓடி போய் என்னது ரீச்சுக்குள்ளே போகல அப்படின்னா ரன் அவுட் சொல்லுவாங்களா, அது கிடையாது. இது தீர்ந்து போயிரும்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஓகே பாருங்கள், திஸ் ஷாம்பு would have run out. If you had ever taken a bath, if you had ever taken a bath, this shampoo would have run out. This shampoo would have run out. ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை டெய்லி என்ன பண்ணுங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எதுவுமே சாத்தியமாகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இதனுடைய ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும் நண்பர்களே. ஹோம்ஒர்க் அட்டன் பண்ணிட்டு ஆன்சரை வாட்ஸ்அப் சேனலில் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்ம ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். பாருங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.